சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இன்றைய தினம் நான் பேசுவதற்கு தெரிந்தெடுத்த சப்ஜெக்ட், ஜீசஸ் the one who is greater than the temple. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனுடைய பின்னணியும் அதனாலே நமக்கென்ன பிரயோஜனம் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில் பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. உலக பிரகாரமான புத்தகங்களில் எழுதப்பட்ட செய்திகள் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ், அதில் பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வேதம் என்பது அதில் எழுதப்பட்ட வசனங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து ஒரு லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆல்வேஸ் பை ரீடிங் அண்ட் கிளைமிங் த வேர்ட் ஆஃப் காட் we got some benefit out of it. According to the time of your meditation, the benefit shall increase or decrease. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதை பற்றி சொல்லுகிறது. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இங்கே பரிசேயர்கள், a group of spies, வேவு பார்க்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து சீஷரோடு எங்கே போனாலும் ஒரு குரூப் ஆஃப் பரிசேயர்கள் தூரத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. இங்கே ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஒத்தடி பாதையில் வயலின் வரப்பு வழியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களுக்கு நல்ல பசி, அதனால் ரெண்டு பக்கத்திலும் கதிர்கள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த சீஷர்கள் அந்த கதிரை கொய்து கையில் வைத்து நிமிட்டி ஊதி அதை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். இதை பரிசேயர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த கதிரை கொய்ததினாலே அவர்கள் அந்த ஓய்வு நாளிலே அறுவடை செய்து விட்டார்கள். அதை கையில் வைத்து நிமிட்டியதினாலே அவர்கள் they did some winnowing, வாயில் போட்டதினாலே சாப்பிட்டார்கள். ஆகவே 3 குற்றங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அந்த குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படி வரப்போழியாக போய் ஆலயத்துக்குள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், பரிசேயர் அதை கண்டு சீஷர்கள் அந்த கதிர்களை கொய்து அந்த தானியத்தை உண்கிறதை கண்டு அவர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இவர்கள் இதை சொன்னது அவர்களுக்கு வேதம் சரியாக தெரியவில்லை என்றுதான் புலப்படுகிறது. ஏனென்றால் வேதாகமத்திலே உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வயல்வழியே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 பக்கத்திலும் கதிர்கள் இருந்தால் அந்த கதிர்களை கொய்து அவன் சாப்பிடலாம், ஆனால் அரிவாள் வைத்து வெட்டக்கூடாது என்பதுதான் சட்டம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பேரியன் கம்பெனி பார்ப்பதற்கு நான் அங்கே போனேன், ராணிப்பேட். அந்த சமயத்தில் அவள் சொன்னார்கள், பாஸ்டர் நிறையா சாக்லேட்ஸ் பார்ப்பீங்க, எவ்வளவு நாள் சாக்லேட் திங்கலாம், எடுத்து பாக்கெட்டில் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சாக்லேட் திங்கிறது. அதே மாதிரி உபாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. அரிவாள் போட்டு அறுக்கக்கூடாதே தவிர நீ கையை நீட்டி பறிக்கலாம் அப்படிங்கிறது உபாகம புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட லைசன்ஸ். ஆகவே சீடர்கள் வேதத்தின் எந்த காரியத்தை மீறவில்லை, அவர்கள் அதை வேதத்தில் அனுமதிக்கப்பட்டதையே அவர்கள் செய்தார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா?
அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. இந்த சம்பவம் 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் பரிசேயர்கள் தாவீதை ரொம்ப உயரமாக வச்சாங்க. ஆகவே இப்போ அந்த தாவீதே ஓய்வு நாளில் போயிட்டு அகிமெலேக் என்ற ஆசாரியன், அவருடைய மகன் அபியத்தார், அவனுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்கள் சென்று தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஓய்வு நாளில் மீறி அந்த சமூகத்து அப்பங்களை புசித்தார்களே, அதற்கு நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையா என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீது ராஜா, அதே நேரத்தில் அவன் ஆசாரியன். யூதர்களுக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்று கட்டளை இருந்தது. ஆனால் அந்த கட்டளை ஆசாரியர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் தான் ஆலயத்தில் சென்று அவர்கள் காரியங்களை பலி செலுத்த வேண்டும். ஆகவே this rule of sabbatical rest is an exemption for the priest. David is a priest. ஆகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எண்ணாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் பலியிடலாம், வேலை செய்யலாம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. இந்த காரியத்தை, பலியிடுதலை அவர்கள் ஓய்வு நாளிலே செய்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே என்ன நிரூபிக்கிறார் என்றால், நானும் என்னோடு கூட இருந்தவர்களும் வசனத்துக்கு விரோதமான எந்த தவறையும் செய்யவில்லை, வசனம் அனுமதிக்கின்ற காரியங்களையே செய்திருக்கிறோம் என்று சொன்னார். அந்த வேளையில்தான் மத்தேயு 12:6 அவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தேவாலயத்திலும் பெரியவர் இந்த வசனத்தில் சொன்னது சாலமோன் தேவாலயத்தை குறிக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உலக சரித்திரத்தில் மிக சிறந்த, மிக விலையுயர்ந்த 7 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டடம்தான் சாலமோன் ஆலயம். அந்த சாலமோன் ஆலயத்திலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அந்த சாலமோன் ஆலயம் எவ்வளவு பெரியது என்று சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது தான் ஆலயத்தை கட்ட விரும்பினான். அவன் பத்சேபாளின் கணவன் உரியாவை கொன்றதினாலே, இரத்தப்பழிக்கு ஆளானதினாலே, பல யுத்தங்களில் எண்ணிறந்த மக்களின் இரத்தத்தை சிந்தினதினாலே தாவீதுக்கு இரத்தம் கரைப்பட்ட கரங்களினால் ஆலயத்தை கட்டும் அனுமதியை தேவன் தரவில்லை. எத்தனையோ பேர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள், ஆலயத்தை கட்ட முடியாமற் போகிறது. தாவீதும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான், அவனால் கட்ட முடியாமற் போயிற்று. கர்த்தர் வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுகிறவனுடைய பிரயாசை விருதா என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, ஒரு ஆலயத்தை கட்டும் ஸ்லாக்கியம், எனக்கு தெரியும் எத்தனையோ ஆலயங்கள் கட்டப்பட்டன. திருச்சியிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை ஒரு போதகர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த போதகர் மரித்தார். அதற்கு பிறகு அந்த ஆலயம் மூடப்பட்டது. இன்னும் அந்த ஆலயத்திலே ஆராதனையே நடக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் ஆலயத்தை கட்டுகிறார்கள், ஆனால் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படாமல் விடப்படுகிறது. சாலமோனுக்கு அந்த ஆலயத்தை கட்டும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார், தாவீதுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் தாவீதினிடத்தில் God gave the blueprint. ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன சொல்லி நம்ம மொழிபெயர்ப்பில் வாசிப்போம். 1 நாளாகமம் 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். கர்த்தருடைய கரத்தினால் சாலமோன் கட்டவிருக்கும் ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும், அதனுடைய நீள அகலம், அதில் செலவிடப்பட வேண்டிய காரியங்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை தேவன் எழுதி கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினலில் படித்து அதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். All this said David,
the Lord made me to understand in writing by his hand upon me. தேவன் தன் கரத்தினாலே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய பல விவரங்களையும் என்னிலே எழுதினார். God wrote it not on paper. For Moses he told through the oral instruction, but for David he wrote the plan, the measurement, everything in his heart. இருதயத்தில் அவர் எழுதினார். அது படித்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் இருதயத்தில் எழுதி அருளும். அதை வாசித்து அதன்படி நான் செய்ய வேண்டும். இப்படி தான் ஒவ்வொரு வசனத்திலையும் படிக்கும்போது ஒரிஜினல் மொழியில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய மொழிபெயர்ப்பில் டீவியேஷன். ஏன்னா எப்படி தேவன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் போய் எழுதுவார். பேப்பரில் எழுதுறது புரியுது, உள்ளத்தில் எழுதுறது அந்த காலத்தில் அனுபவம் இல்லாத மொழிபெயர்ப்பாளர்கள் அதை பண்ணார்கள். All this said David, the Lord made me to understand in writing by his hand upon me even all the works of the pattern என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், வழக்கமாக இந்த புல்பிட் செய்யணுமானா இங்கே ஆலயத்தில் வச்சு ஒளி வச்சு தட்டி செதுக்கி செய்வாங்க. அந்த காலத்தில் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார், சுத்தியல் சத்தம் ஆலயத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கக்கூடாது. அந்த கல்லை செதுக்கும்போது ரொம்ப தள்ளி வச்சு தான் அந்த கல்லை செதுக்கணும். அதை வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. கட்டப்பட்ட போது சுத்தியல், உளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் அந்த இடத்தில் கேட்கப்படவில்லை. சுத்தியல் சத்தம் கேட்கக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் உள்ள கல் மார்பிள் 37.5 நீளம், 9 அடி அகலம். இவ்வளோ பெரிய கல். வெயிட் ஆஃப் ஒன் ஸ்டோன் இஸ் 100 tons. இப்போ எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், சாலமோனிலும் பெரியவர், உலகத்திலேயே மிக சிறந்ததாக கட்டப்பட்ட சாலமோனின் ஆலயத்தை விட அவர் பெரியவராக இருக்கிறார். 7 வருடங்கள் சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டதாக இருந்தது. ஆயிரக்கணக்கான அடிமைகள் தாவீதுக்கு இருந்தார்கள், சாலமோனுக்கும் இருந்தார்கள். ஆகவே தாவீதுக்கு இருந்த அடிமைகள், சாலமோனுக்கு இருந்த அடிமைகள் எல்லாரும் அதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். தேர் வாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்? டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று சொன்னால், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் ஒரு குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் போய் பணிபுரிய வேண்டும் என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன். அதை போல சாலமோன் நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த ஆலய கட்டுமான பணிக்கு 1 மாதமாவது வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. ஆகவே இஸ்ரவேல் ஜனத்தொகை எவ்வளவு, அங்கே இருந்த அடிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, எண்ணில் அடங்கா அடிமைகள். மோர் தென் ஐ பிலீவ் 10,000 slaves were involved. ஜூயிஷ் ட்ரெடிஷன் சொல்லுகிறது, அதில் ஈடுபட்ட கட்டட கட்டுமானத்தில் ஈடுபட்ட மக்களில் 7 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்களில் ஒருவன் கூட சாகவில்லை என்று ஜூயிஷ் ட்ரெடிஷன் சொல்லுகிறது. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு பின்பு அதிலே கட்டடப் பணியில் ஈடுபட்ட அடிமைகள், ஃபுல் டைமாக ஈடுபட்ட அடிமைகள் அனைவரும் மரித்து பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பது ஜூயிஷ் ட்ரெடிஷனிலே டெனாக் என்று அழைக்கப்படுகிற கமெண்ட்ரியில் நான் வாசிக்கிற செய்தி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆலய திருப்பொழிவிற்கு பின்பு அவ்வளவு கட்டுமான கலைஞர்களும் அங்கே பரலோகத்திற்கு, பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 நாளாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். அங்கே சொல்லப்பட்ட தாலந்துகளின் கணக்கை
டன் கணக்கில், நமக்கு புரிஞ்ச கணக்கில் பார்த்தா 10,000 tons ஆஃப் கோல்டு. இப்போ உள்ள தங்கத்தின் விலையை போட்டு அதை விட்டு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு, ஒரு டன்னுக்கு எவ்வளவு, அப்போ இத்தனை டன்னுக்கு எவ்வளவுன்னு நான் கால்குலேட் பண்ணும்போது வந்த என் கால்குலேட்டரே நம்பர்ஸ் எல்லாம் கடந்து போயிடுச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய். In Indian currency, I made a very, very precise calculation, checking the rate of gold yesterday and converting the talents into tons. The cost is 7.5 lakh crores. அதுக்கப்புறம் வெள்ளி வேற 1,000 talents. That means 1,000 multiplied by 1,000 is 1 million talents. 1 million talents is equal to 30,000 tons of silver. 30,000 டன் சில்வர். சரியா? அந்த ஆலயத்தில் இவ்வளோலாம் காணமே, இவ்வளோ வெள்ளி எங்கன்னு என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை என்ன செய்தாங்கன்னா, அதனுடைய உள்புறம் எல்லாம் சுவர் பூரா தங்க தகடு தான் போட்டான். அவ்வளோ பெரிய ஆலயத்தில் சுவர் பூரா தங்கம், வெளியே பூரா ஒயிட் மார்பிள், நிறைய பில்லர்ஸ் போட்டு அந்த கட்டடம் கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய மதிப்பு மாத்திரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13-14. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்ன என்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். ஹைலி ஸ்கில்ஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ். ஈராம் ராஜா அரண்மனையை கட்டிய அவ்வளோ ஸ்கில்ஃபுல் ஆர்கிடெக்ட்ஸ். மோசேக்கு பாத்திரங்களை செய்ய உதவி செய்த சிற்பாசாரி அகோலியாப். அதை போல ஈராம் ராஜா கொடுத்த அந்த சிற்பாசாரிகள் அதை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். கலிலேயா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக ஈராம் ராஜாவினிடத்தில் டிம்பர், வேண்டிய மரங்கள், வெள்ளி போன்றவற்றை சாலமோன் சுவதரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 33,000 மேற்பார்வையாளர்களை, 33,000 சூப்பர்வைசர்ஸ். 33,000 சூப்பர்வைசர்ஸ்னால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? புறஜாதியார்களின் பிரகாரம், ஸ்திரீகளின் பிரகாரம், ஆசாரியர்களின் பிரகாரம் என்று 3 பிரகாரங்கள் அங்கே இருந்தன என்று பார்க்கிறோம். இந்த பெரிய சாலமோன் ஆலயம் கிமு 586ஆம் ஆண்டு ஆவ் மாதம் 9ஆம் தேதி அது சிறையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. அதில் என்னென்னா, ஆவ் மாதம் 9ஆம் தேதி சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டது. அந்த சாலமோன் ஆலயத்தை ஏரோது கிபி 18ஆம் ஆண்டு எடுத்து கட்டினான். இந்த ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ பெரிய ஆலயம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே கட்டுவேன் என்று சொல்லி அவர் அந்த ஆலயத்தை குறிக்காமல் சரீரமாகிய ஆலயத்தை அவர் குறித்து சொன்னார். இந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை நடந்தது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்கிறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஆசாரியர்கள் பிரவேசிக்க கூடாதபடி அங்கே ஷெகீனா மேகம் இருந்தது. ஆசாரியர்கள் கழுவுண்டான். ஆகவே why people are slain? As electricity is in the natural world, anointing is in the supernatural world. மின்சார ஒயர் இருக்குது, லைவ் ஒயர், அதை போய் தொட்டால் ஷாக் அடித்து கீழே விடுறோம். அதை போல் நம்முடைய சரீரத்தில் அபிஷேகம் இறங்கும் பொழுது
அந்த அபிஷேகத்தை தாங்க முடியாமல் நாம் மின்சாரம் தாக்கப்படுவது போல we are also slain என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இவ்வளோ பெரிய ஆலயத்தை அவன் கட்டி பிரதிஷ்டை செய்த நாளிலே 1,20,000 ஆடுகள் பலியிடப்பட்டன. அது மாத்திரமல்ல, 22,000 மாடுகள் காளைகள் பலியிடப்பட்டன. 22,000 ox and 1,20,000 sheep. They were sacrificed on the day of dedication. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் 1,20,000 ஆடுகள் அதெல்லாம் பலியிட்டு கெதரோன் ஆற்று வழியே அப்படி போகுது. இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் போகும்போது பஸ்கா பண்ணி ஆட்டினுடைய ரத்தம் போது அதை பார்க்கும்போது அவர் யோசித்திருப்பார், என்னுடைய ரத்தமும் சிந்தப்பட இருக்கிறது, பரலோகத்தின் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த ஆலயம் அவ்வளவு மகிமையாக பெரிய ஆலயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஏரோது கட்டின ஆலயம் 87 ஆண்டுகள் இருந்தன. ஆவ் மாதம் எப்படி ஆவ் மாதம் 9ஆம் தேதி சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டதோ அதே போல ஏரோது கட்டிய ஆலயமும் 87 ஆண்டுகளுக்கு பிறகு ஆவ் மாதம் 9ஆம் தேதி கரெக்டாக சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்ட அதே நாளில் கிபி 70ஆம் ஆண்டில் தீத்துராயனால் தீக்கரையாகி இடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் எவ்வளோ ஞானமுள்ளவனாக இருந்தான். பழமொழிகளை எழுதினான், நீதிமொழிகளை எழுதினான். 12,000 தேர்கள் லாயங்கள் அவனுடைய அரண்மனையில் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சங்கீத புத்தகம் 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவாலயத்தில் செல்வதை பற்றி சொல்கிறான். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் சூதாட்டத்தின் இடங்களுக்கு, கேசினோக்களுக்கு போகிறாள். 1000 நாள் கேசினோவில் போய் உலக பிரகாரமான மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் ஒரு நாள் ஆலயத்தில் வந்தேன்னா அந்த சந்தோஷம் கிடைக்கும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம் ஆத்திரம். அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டு சாலமோன் என்ன சொல்லியிருக்கணும்? சூப்பர் ஆலயம்பா, ஆண்டவர் கட்டிட்டேன், நான் கட்டிட்டேன், இதில் கட்டாயம் ஆண்டவர் வசிப்பார் அப்படின்னு சந்தோஷம் தானே பண்ணோம். அவன் சொல்கிறான், வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாது, நான் என்ன ஆலயத்தை கட்டினேன், இதில் எப்படி நீங்கள் வரப்போகிறீங்க? அவ்வளோ பெரிய உலகத்தில் சிறந்த ஆலயத்தை குறித்து சொல்லிவிட்டு, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நீங்கள் வருவீங்களா, நீங்கள் வாசம் செய்வீங்களா அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஹின்னே ஷயீம் யூசமி ஹா ஷயீம் ஹோ லூ கூல் என்று வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது என்று எபிரேயத்தில் அவன் ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்கான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இவ்வளோ பெரிய ஆலயத்தை பற்றி நான் விளக்குனேன். அந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வந்து வசிப்பாரா என்ற சந்தேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் சொன்னான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1 கொரிந்தியர் 3:16, Know ye not that you are the temple of the Holy Spirit and the Spirit of God dwells in you? If anybody destroys the temple, him God shall destroy. இந்த ஆலயத்தில் 5 அடி 4 அங்குலம், எவ்வளோ பெரிய ஆலயத்தில் சாலமோன் சொன்னா, இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வசிக்க முடியாது அப்படின்னா. ஆனால் இந்த ஆலயத்தில் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். அப்போ நமக்கு என்னப்பா கவலை? சாலமோன் தேவாலயத்தில் பெரியவர் இருக்கும்போது என்ன கவலை? யோனா அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே மீனின் வயிற்றுக்குள்ளே போனான். ஆனால் என் ஆண்டவரோ கீழ்ப்படிதலின் நிமித்தமாக பூமியின் மையத்திலே போய் 3 நாட்கள் செலவழித்தார். ஆகவே
இவர் கீழ்ப்படிதலின் நிமித்தம் பூமியின் மையத்தில் செலவிட்டதினாலே யோனாவை விட பெரியவராயிருக்கிறார். சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்ததினாலே இவர் சாலமோனிலும் பெரியவராயிருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ள வரார். எப்போ வரார்? யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இந்த வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஐ வில் மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப் டு ஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் the word manifest and the original language, the word means I will appear to him in person. என் வசனங்களை கைக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களிடத்தில் என் பிதா அன்பாயிருக்கிறார், நானும் அன்பாயிருக்கிறேன். ஆகவே நாங்கள் வந்து அவனுக்கு பர்சனலாக வந்து அவனை சந்திப்போம். சாலமோன் ஆலயம் பெருசா நம்ம பெருசா? நம்ம தான் பெருசு. சாலமோன் ஆலயத்தில் அவனுக்கே சந்தேகம், ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? வந்துட்டு போயிடுவார். ஆனால் இங்கே வந்து இட்ஸ் நாட் அ விசிட், இட்ஸ் அ ரெசிடென்ஸ். அவர் வந்துட்டு போகிறதில்ல. இங்கே என்ன செய்கிறாரு? நாங்கள் வந்து அவரோடு தங்குவோம். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வந்த தங்கினார்ல, இன்னைக்கும் தங்கிட்டு இருக்கார். இந்த சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் என்ற வசனம் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வந்ததிலிருந்து நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. சாலமோன் செல்வந்தனாக இருந்தான், அதிலும் பெரியவர் என்னில் இருக்கிறதுனாலே எனக்கு எந்த தேவைகளும் இருக்காது. இந்த உலக வாழ்க்கையோடு என் வாழ்க்கை முடிவடைந்து விடும் என்பது அல்ல. அதுதான் பர்ஃபெக்ட் ஹீலிங். When a man dies on this earth, he is perfectly healed. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.